Good morning students. Tomorrow blood pressure ரத்த அழுத்தம். ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் எப்படி இருக்கும், ஹார்ட் இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன், கொரோனரி ஆர்டரி இன் ஹார்ட் 4 chamber, அப்பர் சாம்பர் ஏட்ரியா irregular function, atrial fibrillation. So related diseases, it causes paralysis, high blood pressure. So immediately treatment, normal blood pressure 120/80. தமிழில் இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருப்பது உடலின் நாம் உண்ணுகின்ற உப்பினுடைய அளவை குறைத்தாலே உடலை சரியாக நாம் பாதுகாக்க முடியும் என்பதுதான். ஹார்ட் அவர் வெல்த் அசெட். இந்த வகையிலே இதய செயலிழப்புக்கு கரோனரி தமனி நோய், இதயத்தினுடைய மேலறையில் ஏட்ரியாங்கிறது ஒழுங்கற்றதாக இருப்பதால் ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன் உள்ளிட்ட பிரச்சனைகளும் பக்கவாத பிரச்சனைகளும் உயர் இரத்த அழுத்தத்திற்கு காரணமாக இருப்பதை நாம் அறிகின்றோம். இரத்த அழுத்தம் 120/80 இருக்குங்கிறது தெரியும். அதனால் மார்போலி, மூச்சு திணறல், பேக் பெயின், நோ சென்சிட்டிவ் இன் அவர் பாடி, ஜஸ்ட் பெயின், தென் ஐசைட் ஆல்சோ ரெடியூஸ்டு. ஸோ இதெல்லாம் மேஜர் காம்ப்ளிகேஷன் இஷ்யூஸஸ். ஸோ நம்ம பிளட் ப்ரெஷரை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்முடைய சோடியம் குளோரைடு உண்ணுகின்ற உணவு எந்த வகையிலே அது உப்பினுடைய அளவு இருக்க வேண்டும் என்று கேட்டால் அதாவது 2300 கலோரி, அதாவது 1 டீஸ்பூன் தான் இருக்கணும். அது படிப்படியாக குறைஞ்சி 1500 மில்லிகிராமாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன் அப்படி நாம் அதை கேட்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நீண்ட ஆயுள் அந்த காலத்தில் கிராமியங்கள் அதுதான் ரம்மியமான வாழ்க்கை. சூரிய உதயத்திற்கு முன் எழுந்தல், புல்வெளியிலே நடத்தல், சுவாச பயிற்சி செய்தல், பிரார்த்தனை செய்தல், குறைவான இயற்கையான உணவை உண்ணுதல் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களோடு நாம் பரிணமித்த காலகட்டத்தால் இயற்கையோடு வாழ்வோம், நலம் பல பெருகும். ஸ்டூடெண்ட்ஸ் and other faculties also observe reduced sodium chloride, health our body. Health is wealth. அதுதான் நமக்கு நிரந்தர அசட்டு. நீண்ட ஆயுளை பெற்றால் கல்வி செல்வம் பலருக்கு அளிக்கலாம். வாழ்க வளமுடன்.